அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கொம்பனின் சீற்றம். 6100 கோடி, 3233 கோடி, 6,64,130 கோடி, 3440 கோடி, 900 கோடி. என்னடா அவன் கோடி கோடியா பேசுறானே அப்படின்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து ஈற்று வந்ததா சொல்லப்பட்ட முதலீடுகள். இதெல்லாம் ஈட்டுறதுக்கு அவர் எங்கெங்க போயிருக்காங்கன்னா, முதல்ல யுஏஇ, ஸ்பெயின், சிங்கப்பூர், ஜப்பான், இப்போ அமெரிக்கா போயிருக்காங்க. சரி, இவ்வளோ லட்சம் கோடிகள் நம்ம ஈற்றுமா, இன்னும் நம்ம தமிழ்நாடு இன்னும் முன்னேறாமல் இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்குண்டான காரணங்கள் என்னங்கள்னு கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. இவை அனைத்துமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்துப்பட்டது மட்டுமே. புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா என்ன அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. அது வெறும் ஒரு பேப்பர், ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளோதான். அதுவுமே லீகல் அக்ரிமெண்ட்டான்னு கேட்டோம்னா இல்லை. அது இங்கிலீஷில் சொன்னால் அன்அஷ்யூர்டு அக்ரிமெண்ட். இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு எம்ஓஎஸ்னா என்னன்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் தரேன். நானும் என் நண்பரும் ஒரு டீ கடை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஓகே நான் ஒரு 10,000 பணம் கொடுக்குறேன், நீங்கள் லேண்ட் ரெடி பண்ணுங்கள், உங்கள் லேண்ட்லேயே நம்ம வந்து ஒரு டீ கடை போடலாம் அப்படிங்கிறப்பல நானும் சரி சொல்லிட்டு இவ்வளோ பண்ணலாம், இவ்வளோ அமௌண்ட் போடலாம், என்ன இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாம் பேசியாச்சு. ஒரு புரிந்துணர்வுக்காக இது மாதிரி பேப்பரில் எழுதி ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு நம்ம போட்டாச்சு. ஒரு வாரம் போகுது. அவருக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலை, ஒரு ஃபினான்ஷியல் டைட்னால அவரால் பணம் போட முடியல. அவர்கிட்ட போயிட்டு இந்த பேப்பரில் நீ கையெழுத்து போட்டிருக்க, நீங்கள் இந்த பணம் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன காரணம்னா அது ஒரு அன்செக்யூர்டு அக்ரிமெண்ட். அப்போ இத்தனை லட்சம் கோடிகளும் வராமல் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2023 ஃபாக்ஸாங்கிற ஒரு கம்பெனி சென்னையில் முதலீடு செஞ்சு ஒரு கம்பெனி தொடங்குறதா இருந்துச்சு. ஆனால் தமிழக அரசினால் ஏதோ ஒரு காரணத்தினால், லேண்ட் அக்விசிஷன் இது போன்ற பிரச்சனைகளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க வேற மாநிலத்துக்கு செஞ்சுட்டாங்க. இது போன்று இப்போ அவங்க கொடுத்துருக்காங்கல்ல 10 லட்சம் கோடி முதலீடை ஈர்ப்ப, இதுவுமே நம்ம கைவிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது எதுவுமே அஷ்யூர்டு கிடையாது. என்னப்பா நீ இப்பாடி அசால்ட்டாக சொல்கிற, ஒரு முதல்வர் நேராக போய் வெளிநாட்டுக்கு போய் அவர் வந்து இவ்வளோ ஈட்டிருக்காரு, முதலீடு ஈட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க, நீங்கள் அசால்ட்டாக வந்து இதெல்லாம் வராதுங்கிறியப்பா அப்படின்னு கேட்டால், இது அனைத்துமே வராமல் போக வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணமும் நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதே மாதிரி எப்படி வரணுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கணும்ல. அதுக்குண்டான பேர் தான் வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கையில் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறான், இது மாதிரி நான் யுஏ போனேன், இந்த கம்பெனிக்காரங்க முதலீடு செய்கிறேன்னு சொன்னாங்க, இவ்வளோ கோடிகள் ஆரம்பிக்குது, இன்னைக்கு இது ஆரம்பிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் பிளான் இதுதான், அடுத்த கட்டம் இதுதான், இந்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடும், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். அது கொடுக்கல. ஆனால் இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு சென்று வரும்போது வெள்ளை அறிக்கை கொடுக்கல, பயப்படுறாரு, பொய் அறிக்கை, சுற்றுலா, இன்ப சுற்றுலா சென்றாங்க. யாரை இன்ப சுற்றுலா அப்படின்னு சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஆனால் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு, அதாவது யுஏஇ செல்லும் போது யார் கூட அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னா, அவரது மனைவி, பேர குழந்தைகள், மருமகன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட 3 நண்பர்கள், அதோடு சேர்த்து 6 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இது எல்லாமே வந்து நீ ஏன்பா கேட்குற, ஒரு முதல்வர் கூட இத்தனை பேர் கூட போகலன்னா என்ன ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கேட்போம். ஏன்னா இது ஒன்றும் 5664 லட்சம் கொண்டுள்ள திமுகவோட ட்ரஸ்ட் பணத்திலேருந்து வெளிநாடு அவங்க போல, இல்லை திமுகவோட அமைச்சர்கள் கொடுத்த பணத்திலேயோ அவரோட சொந்த பணத்திலேயோ அவர் வெளிநாடு போல. அவர் மற்றும் அவருடன் வந்திருக்கிற எல்லாரும் வெளிநாடு போயிருக்கிற டிக்கெட் காசு, போயிட்டு வந்த செலவு எல்லாமே மக்களோட வரி பணம். சரியா? அப்போ இந்த கேள்வி கரெக்டாக தானே கேட்போம். சரி, இப்போ துபாய் சென்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் யார் அங்கே சந்திச்சாங்க, எவ்வளவு முதலீடு ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். துபாய் எக்ஸ்போ எப்போ ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 1 ஆரம்பித்து மார்ச் 31 வரையும் நடந்திருக்கு. ஆனால் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்ற மாதம் எப்படின்னாக்கா மார்ச் 24 மார்ச் 28 வரையும், அதாவது கிட்டத்தட்ட அந்த துபாய் எக்ஸ்போ முடிகிற காலங்களில். உங்களுக்கே தெரியும், சாதாரண ஒரு சென்னையில் நடக்கிற ஒரு எக்ஸ்போ நடக்குதுன்னா, ஒரு மாதம் நடக்குதுன்னா, கடைசி 2 நாட்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லாமல் தான் அதிக நபர்கள் இருப்பாங்க. முதல் மாதங்களோ இல்லை 2 மாதங்களில் போய் இருந்திருந்தால் மட்டும்தான் அதிக ஈர்ப்பு பண்ணிடலாம். இவங்க உண்மையிலேயே வந்து
முதலீடு ஈர்ப்பதற்கு தான் போயிருந்தாங்கன்னா அக்டோபர் மாதமே போயிருப்பாங்க. ஏன்னு அவங்களுக்கு தான் காரணம் தெரியும். இந்த கேள்வி நிறைய பேர் அந்த டைமில் எழுப்புனாங்க. அதுக்குண்டான பதிலும் வரல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யுஏஇயில் மொத்தம் ஈர்க்கப்பட்ட முதலீடு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6100 கோடி. இந்த 6100 கோடின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, ராதிகா சரத்குமார் ஒரு படத்தில் விஜய் சேதுபதி அவரோட சேர்ந்து நடிக்கும்போது அவங்க போலீஸ் செலெக்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக பையன் ஓடின மாதிரி காட்டுப்பான்னு சொல்லும்போது, இல்லை இவ்வளோ கம்மியாக போடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை இது உசேன் போல்ட்டை கூட கம்மியாக இருக்கு மேடம், உலக ரெக்கார்டே அவ்வளோதான் சொல்லும்போது, சரிப்பா நீ பார்த்து போடு பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு 10,000 20,000 கோடி போடலான்னு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க இல்லை சார் அவ்வளோலாம் போட்டால் மாட்டிப்போம், ஒரு 6,500 கோடி போடுங்க அப்படி சொல்லியிருப்பாங்க போல. அதனால ஒரு குத்துமதிப்பா ஒரு 6,000 கோடின்னு போட்டிருக்காங்க. இந்த யுஏஇயில் வந்து ஈர்க்கப்பட்ட முதலீடுகளில் ஒரு கம்பெனி பேர்கள் என்னென்ன அடிபட்டிருக்கு அப்படின்னா, டிபி வேர்ல்டு, லூலு கம்பெனி அது பற்றி இருக்கு. இந்த லூலு மால் சமீப காலமாக தமிழக மக்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட பேராக இருக்கும். ஒருவேளை மறந்துருக்கலாம், ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தான் மறதி ஒரு பெரும் வியாதியாச்சு. கிளாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையம் இப்போ புதிய பேருந்து நிலையமாக சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கா? இல்லை, சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பேருந்து நிலையம் எங்கே இருந்துச்சுன்னா கோயம்பேட்டில் இருந்துச்சு. ஏசியாவில் மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்த கோயம்பேட்டில் இருந்துச்சு. அந்த கோயம்பேட்டிலேருந்து இடம்பெயர்த்தப்பட்டு இப்போ கிளாம்பாக்கத்தில் மக்களின் பேராதோட ஓடிட்டுருக்கு. சரியா? அந்த கோயம்பேட்டில் லூலு மால் வர இருப்பதாக சில செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த லூலு மால் சம்மந்தப்பட்ட கம்பெனி தான் யுஏஇயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படும், இல்லை மக்களுக்கு பயன்படுமா படாதாங்கிறது வருங்காலங்களாக தான் தெரியும். இந்த யுஏஇ மாநாட்டில், அதாவது முதலீட்டாளர்கள் பேசுகிற டைமில் அவர் பேசுறது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கானமி, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ் மினிஸ்டர், இவங்களோட தான் பேசியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி, ஒரு முதலீடு பற்றி பேச போகும்போது அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோ இல்லை ஃபினான்ஷியல் அஃபீஷியல்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தா தான் அது உண்மையிலே வந்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமாக தான் பேசியிருப்பாங்க. ஒரு அவுட்கம் எப்படி வரும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போகலாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க வெறும் ஒரு ஆஃபீஸர்ஸோட இல்லை எக்ஸ்டர்னல் கமெண்ட்ஸ் மினிஸ்டரோட பேசிட்டு வரும்போது எந்த அளவுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க டிக்ளேர் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரியல. சரி, இவங்க பேசினவங்க தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸோட, லைக் டாப் மோஸ்ட் கம்பெனிஸோட பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த பேர்கள், அதாவது டாப் மோஸ்ட் கம்பெனி கூகுளில் சர்ச் பண்ணாலும் அதாவது பேஸ்வாத், சால்ஹாப் குரூப், எம்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ், ஏத் ஏர்வேஸ், ஜிஎம்ஜி, இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் நேரம் அது இதில் எதுவுமே அவங்க டச் பண்ணல. அதுக்கடுத்து இன்வெஸ்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, கேபிட்டல் வெஞ்சர்ஸ், அது மாதிரி தனித்தனியாக இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே, அவங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே போகிறதுக்காக சில பேர் இருப்பாங்க யுஏல. அவங்கள போய் பார்த்தாங்களான்னு பார்த்தாலுமே அவங்க நேம்ஸ் எதுவுமே வரல. லைக் வாம்டா, ரயட், மேனாவா ஷூட்ஸ், அர்சான், இது மாதிரி இருக்குது. இது எதுவுமே பார்க்கல. போனாங்க, ஃபேமிலியோட போயிட்டு வந்தாங்க, ரிட்டர்ன் வரும்போது சக்ஸஸ், நம்ம போயிட்டு வந்த முதலீடு இவ்வளோ ஈர்த்துட்டோம் அப்படின்ட்டு 6,500 கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது துபாயில் நடந்த கதை. இது துபாய் வந்து போயிட்டு ஈர்த்துட்டு வந்த முதலீடுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயுமே வெள்ளை அறிக்கை கொடுக்கல. அப்பயுமே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மட்டும் தான் வச்சாங்க. எப்பொழுதும் போல ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க, அவங்க இப்படி பதில் சொன்னாங்க. ப்ரெஸ் மீட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. யுஏஇ பயணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்ததாக 2023 மே மாதம் ஜப்பான் அண்ட் சிங்கப்பூருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயணித்தாங்க. அதே முதலீடு இருப்பதாக சொல்லி தான் கிளம்புனாங்க. கூட இந்த வாட்டி மொத்த குடும்பமும் போகல. ஏன்னா போன யுஏஇ பயணத்தின் போது தான் வந்து மொத்த மக்களுமே, எதிர்கட்சி மட்டுமே இல்லாமல் மக்கள் கூட கேட்டாங்க, என்னம்மா நீங்கள் முதலீட்டார மாநாடுக்கு போறீங்க, இதுக்கு போய் இத்தனை பேரை அழைச்சிட்டு போறீங்க, இது இன்ப சுற்றுலாவா இருக்காதா அப்படின்னு மக்கள் கேட்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி டிஆர்பி ராஜா அவர்கள் மட்டும் கூட போனாங்க. அங்கே வந்து 6 எம்ஓஇ செயல்படுது. இந்த எம்ஓஇஸ்க்கான விளக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்குண்டான எத்தனை கோடிங்கிறதும் அவங்க சொன்னாங்க. அது எவ்வளோனா 3233 கோடி. நல்ல ஃபேன்சி நம்பராக இருந்துச்சு. 32, 33 அப்படிங்கிற கோடி சொன்னாங்க. இதில் வந்து யாருன்னா நேம்ஸ் வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டிசைன், இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் பாடிஸ், ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட், ஃபெசிலிட்டேட் எம்எஸ்எம்எஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன்ஸ். இந்த கடைசி 3 பேர் எல்லாமே தமிழ்நாடு வருதையாக பார்க்குறீங்களா? ஏன்னா இது எல்லாம் தமிழ்நாடு சார்ந்து இருக்கும் அங்கிருக்கும் கம்பெனிஸ். இப்போ சாதாரண ஒரு மக்களுக்கே கேட்பாங்க,
இங்கே இருக்கிற கம்பெனிஸ் ஏன் மெனக்கெட்ட அங்கே போய் பேசிட்டு இருந்தாங்கன்னு அதுக்குண்டான பதில் அவருக்கு மட்டுமே தெரியும். அடுத்து அங்கேருந்து டேரெக்டாக ஜப்பான் ட்ராவல் பண்ணாங்க. அங்கேயும் முதலீட்டாளர்கள் போய் ஈர்ப்பதுக்கு போனாங்க. அங்கே போய் மீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மெயின் கம்பெனிஸ் நேம் கொமேட்சு. அந்த கொமேட்சுவோட கம்பெனி இங்கே சென்னையிலே இருக்குது. இஃப் இன் கேஸ் அந்த சென்னையிலே அந்த கொமேட்சு கம்பெனி தான் போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவங்க இருந்தால் முதலீடு இருக்க போகிறீங்கன்னா சென்னையில் இருக்க சிஇஓ வர சொல்லி தாராளமாக இங்கேயே செலவு பண்ணி இங்கேயே உட்காந்து போய் விசிக்கலாம். ஆனால் மெனக்கெட்டு இங்கேருந்து ஜப்பான் போய் அங்கே இருக்கிற கொமேட்சு கம்பெனியில் இருக்கிறவங்கள்ட்ட தான் பேசி முதலீடு எடுத்துருக்காங்க. இந்த ஜப்பான் வெளியிடும்போது ஒரு நாளிதழில் படித்தேன். அதுதான் மிகப்பெரிய கொடுமையாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு. மொதல் விஷயம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமி 2030க்குள்ளார கொண்டு வந்துடுவோம், இதுதான் எங்களோட இலக்குன்னு சொன்னாங்க. சரி, ஒரு வகையில் அது சந்தோஷம். ஆனால் மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை அதில் என்னன்னாக்கா 12 மணி நேரம் வேலை பார்த்தாதான் அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஜப்பான் நாட்டோட உட்காந்து பேசும்போது ஒரு கலந்துரையாய் போயிருக்கு. 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யணுங்கிறது ஒரு பாலிசி இங்கே ரூல் இங்கே இந்தியாவில் இருக்குது. ஆனால் 1 ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு வரணும் 2030னா 12 மணி நேரம் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்தா ஈஸியாக வந்துடலான் இருக்காங்க. யார்? கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கூட்டணியில் இருக்கும் திமுக அரசு சென்றுள்ள ஜப்பான் முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு பேச்சு போயிருக்கு. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கப்பட்டதும் தெரியல. இது ஆண்டவன் தான் வெளிச்சம். ஜப்பான் பயணம் முடிஞ்சிச்சு, சிங்கப்பூர் பயணம் முடிஞ்சிச்சு. அடுத்து தமிழக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 நடைபெற்றது. இதுக்கு ஆகா ஓஹோன்னு எல்லாருமே செம்ம பாராட்டு. சோஷியல் மீடியாலாம் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் இன்வெஸ்டர் மாநாடுலாம் நடத்தி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு டவுட்டு, இப்போ தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் வந்து ஐயா ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் நடக்குதான்னு பார்த்தா சும்மா ஒரு கூகுளில் தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தா 2015 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் அப்போவே, அதாவது 2015 2.4 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் ஈர்த்துள்ளார்கள். அதோட சேர்த்து 100 MOUs சைன் பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 2019 எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் தலைமையில் இதே மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. அப்பையும் 3.4 லட்சம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தான் இப்போ 2024 ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 6.64 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதில் அவங்க சொல்றது என்னன்னாக்கா ஜஸ்ட் இந்த நம்பர் வைஸ் சொல்றாங்க. 2019ஓட 2024 வந்து டபுள் மடங்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா இது மணி சம்மந்தப்பட்டது. இப்ப பணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் இன்ஃப்ளேஷன்ங்கிற ஒரு வார்த்தை அது இருக்கு. இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியணும்னா பணவீக்கம் அப்படிம்பாங்க. இப்ப 2000 நமக்கு எல்லாருக்குமே எடுத்துக்காட்டுగా சொல்லணும்னா தங்கம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 1 கிராம் தங்கம் 2000 எவ்வளவு வாங்குச்சு அந்த பணத்தோட வேல்யூ இப்ப 1 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய பணமும் ஈக்குவல் தான். கரெக்டா? அது மாதிரி கம்பேர் பண்ணா இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் பத்தி பார்க்கணும்னா 2019 வாங்கின 3 லட்சம் கோடி வந்து இப்ப கிட்டத்தட்ட 4.5 கோடி அளவுக்கு ஈக்குவல். அப்ப இது வந்து 2 மடங்குன்னு சொல்றது எந்த ஒரு நியாயம்? உருட்டணும் முடிவு பண்ணிட்டா எல்லாத்துக்கும் உருட்டுறது. வாய்க்கு வந்த எண்ணிக்கையில கோடிகள் சொல்றது, வாய்க்கு வந்த மடங்குகள் சொல்றது, எதையுமே ஸ்ட்ராட்டஜிக்கா சொல்றது கிடையாது. என்ன நினைச்சிட்டாங்கன்னா திமுக அவங்களோட தேர்தல் வாக்குறுதின்னு நினைச்சிட்டாங்க. 100 வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்க 99.90 வந்து எல்லாத்தையும் மக்களுக்கு செஞ்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படிம்பாங்க. என்னென்ன செஞ்சீங்கன்னு கேட்டோம்னா அதே மாதிரி தான் இத்தனை கோடி ஈர்ப்புகள் பண்ணியிருக்கீங்க, முதலீட்டாளர் ஈர்ப்புகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ற நீங்க இதுக்குண்டான ப்ராசஸ் எத்தனை % நடந்திருக்கு, எந்த கம்பெனி பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த கம்பெனி எங்கெங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராசஸ், எந்த வருஷத்துல முடியும், இதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னு கேட்டா இல்லை. சரி, ஓகே. இந்த தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டிங்ல யார் யார் பங்கேற்றுக்கிட்டாங்க, எவ்வளோ அவங்க பணம் போடுறதா சொன்னாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா பிளான் இருக்குன்னு சொன்னாங்கன்னு பார்த்தா அதுல டாப் மோஸ்ட் இருக்கிறது என்னன்னாக்கா டாடா பவர் 70,800 கோடி இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது ஒரு கம்பெனி சொல்லியிருக்காங்க, அதை நான் பின்னாடி சொல்றேன். அடுத்து சிங்கப்பூர் செம்காப் அவங்க வந்து 36,238 கோடியும், லீப் கிரீன் 22,000 கோடியும், சிபிசிஎல் லிமிடெட் 17,000 கோடியும், அடுத்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் போடுறதா அவங்க பணம் போடுறேன்னு சொல்றாங்க.
இதுக்கு நடுவில் ஒரு பேர் நடுவில் வந்துச்சு, ஒரு கம்பெனி நேம். அந்த கம்பெனி பேர் பார்த்தோன்னே செம ஷாக் எனக்கு. என்னப்பா இவங்கெல்லாம் திமுகலாம் வந்து தவறுதலான நடத்துகிற கம்பெனிகளுக்கு துணை போக மாட்டாங்களே அப்படின்னு பார்த்தா, என்னடா அவன் எந்த கம்பெனி பற்றி பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதானி குரூப். எந்த அதானி குரூப்பு? பிஜேபி வந்து கைகூலி, இல்லை பிஜேபி வந்து இவங்களோட கைகூலி, இவங்கள வச்சு தான் பிஜேபி நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டே, இவங்களுக்காக தான் நல்ல ஸ்கீம்லாம் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி அதானி குரூப்ஸ்க்காக தான் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு ஃபயர் விட்டுக்கிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க திமுக அரசு அதே அதானி குரூப்போட 42,768 கோடி, எவ்வளோ? 46,768 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அப்ப இப்போ வந்து அவங்க திடீர்னு புனிதமா மாறிட்டாங்களா? இப்போ அவங்க கார்பரேட் கிடையாதா? இப்போ வந்து சாமானிய மக்களா மாறிட்டாங்களா? புனிதர்களா மாறிட்டாங்களா? உங்களுக்கு வேணும்னா வச்சுப்பீங்க, வேணான்னா விட்டேஞ்சிருவீங்க. இப்போ மக்கள்லாம் இப்போ கொஞ்ச நாளாக சொல்லிட்டாங்களா? அப்போபடி அது உண்மையாக தானே போகுது. திமுகவும் பிஜேபியும் கள்ள தொடர்பில் இருக்காங்க, இவங்களோட பி டீம் தான் அவங்க அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிடாங்களே, அது உண்மையாக தானே போச்சு இந்த கட்டத்தில்? உண்மையிலே நீங்கள் அதானி குரூப்பை எதிர்த்துருந்தா, இல்லை அதானி குரூப் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு கார்பரேட் கைகூலித்தனமாக இருக்காங்க, அதனால அதானி குரூப்போட இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் சொல்லலை? ரெட்டம் வேஷம் இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ரொம்ப நாள் தாங்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்னை தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மாநாடு நடந்தது எப்பனாக்கா ஜனவரி 7 மற்றும் 8, 2024. அதுலேருந்து அந்த மாதம் முடியறதுக்குள்ளார ஜனவரி 28 தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு போயிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டால் முதலீடு இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டது முதல்ல ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு, ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, கையை பிடிச்சி இழுத்து வராத பொம்பளை கண்ணடிச்சா மட்டும் வரவா போறா அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல தான் நீங்க உலக முதலீட்டாளர் மாநாடு தான் நடத்துனீங்க, அதுவும் 15 நாள் மட்டும் தானே நடத்திருக்கீங்க. அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஸ்பெயினா நீங்க போய் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க? டிக்கெட் போட்டு மக்கள் வரி பணத்தில் போகணும் முடிவு பண்ணியாச்சு. ஸ்பெயினா இருந்தானே, என்ன நாடா இருந்தானே, எத்தனை மாசம் கணக்காக இருந்தானே, போக வேண்டியது தானே அப்படின்னு போனாங்க. போனால் அங்கே வந்து எவ்வளோ கோடி தெரியும் பார்த்தா 3,440 கோடி முதலீடு ஈட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. அதாவது தமிழ்நாடு அளவுக்கு, அதாவது குளோபல் லெவலில் சென்னையில் மீட்டிங் பண்ணி ஈர்க்க முடியாத அமௌண்ட்டு ஸ்பெயினில் ஈர்த்திருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. ப்ரௌச்சர் போய் கொடுத்துருப்பாங்க போல், நாங்களும் இங்கே வந்திருக்கோம், இது மாதிரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஓகே இதில் கையெழுத்து போடுங்க, நாங்களும் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா? அது மாதிரி தான் இருக்கு போல் இது மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது. எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப கோபமாக தான் இருந்துச்சு. ஒரு மாதம் கூட ஆகாத கால இடைவெளியில் ஒரு நாட்டுக்கு போயிட்டு எப்படி முதலீடு ஈர்த்து வருவீங்க? சரி, ஸ்பெயின் தான் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லா முதலீடும் ஈர்த்துட்டாங்க, இத்தனை லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு, எல்லாமே சரிவர பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் வராங்களா, முதலீட்டாளர்கள்லாம் வந்து நம்மளோட சென்னையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ இல்லை ஹாட் சிட்டிஸ் சொல்கிற மதுரை, திருநெல்வேலி, மற்ற சிட்டிஸுக்கெல்லாம் வந்து அவங்களோட பிளான்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அதை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்டெப்பு போடுவாங்கன்னு பார்த்தா இப்போ அமெரிக்கா கிளம்பிட்டாங்க. அமெரிக்கா போயிட்டு இப்போ ஒரு நாள் தான் ஆகுது. காலையில் ட்ரெட்மில்ல தலைவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 900 கோடி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறதா நியூஸ் வருது. எனக்கெல்லாம் செம ஷாக்கு. எப்படியா ஒரே நாளில் 900 கோடி இருக்க முடியுது? செம ஷாக்காக இருந்துச்சு. சரி ஓகே, யார் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்க அதே அறிக்கையில் பார்த்தா நோக்கியா, பேபால், ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், அப்ளைட் மெட்டீரியல்ஸ், மைக்ரோசிங்ஸ், இன்ஃப்ளிக்ஸ் ஹெல்த் கேர்ஸ், இவங்களாம் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்திருக்காங்க. சரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இவங்கெல்லாம் எப்படி ஒரே நாளில் 900 கோடி வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு? இவங்க போனதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பேப்பர் உடனே கையெழுத்து போட்டு உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை தலைவர் ட்ரெட்மில்ல இருக்கும்போதே மற்றவங்கலாம் வந்து ஐயா நாங்கள் வந்து 900 கோடி கொடுக்க ரெடியாக இருக்கோம், நீங்கள் ட்ரெட்மில்ல நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் அதுக்குள்ளே அங்கே போயிட்டு தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான டாக்ஸஸையும் உடனே பே பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்களான்னு தெரில. சரி பார்ப்போம். நோக்கியா பற்றி ஃபஸ்ட்டு. நோக்கியா இது காலங்காலமாக சென்னையிலேயே இருக்கிற ஒரு கம்பெனி.
இதுக்கு எதுக்கு அமெரிக்கா போனீங்க? அதை விட பெரிய கொடுமை என்னன்னாக்கா, நோக்கியா ஒரு ஃபின்லாண்டு பேஸ்டு கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது ஃபின்லாண்டில். ஒரு ஃபின்லாந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேட்க போகும்போது ஃபின்லாண்டு போவீங்களா, அமெரிக்காவில் போய் கேட்பீங்களா? ஒன்று உங்கள் ஊரில் இருக்கிற ஃபின்லாண்டில் இருக்க சிஇஓ கூப்பிட்டு உட்கார வச்சு, இது மாதிரி இவ்வளோ வருஷங்கள் நீ இருக்க, இன்னும் நீ எக்ஸ்டெண்ட் பண்ணு, உனக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஹெல்ப்ஸ் நாங்கள் பண்ணுறோம், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருந்தா இது ஒரு நியாயம் உண்டு. நீங்கள் மெனக்கேட்டு ஃபின்லாந்து கம்பெனியில் போயிட்டு ஃபின்லாண்டில் இருக்கிற கம்பெனிக்கு அமெரிக்காவில் போய் பாண்டு போட்டு வரீங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. அடுத்துதான் மிகப்பெரிய கொடுமை, பேபால். இந்த பேபால் வந்து எப்படின்னாக்கா ஒரு கேட்வே மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த பேபால் கம்பெனியை 28 நாடுகள் பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட சேஃப்டி கிடையாது, பேங்க்ல வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது சேஃப்டி இல்லை அப்படின்னு. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்ல ₹1 கூட வச்சுக்க முடியலன்னு ஏழை மக்களுக்கு வயிற்றுல அடிச்சுட்டு இருக்காங்க. இதுல பேபாலும் உள்ளார வந்து அவன் இஷ்டத்துக்கு ஸ்கேமுக்கு வந்து இதில் மறுபடியும் சொல்றோம், பேபால் ஸ்கேம் பண்ணுதா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு என்ன காரணங்களோ அதுக்கு நேர்மையான ஆன்சரோ உண்மையான ஆன்சரோ இங்கே கிடையாது. ஆனால் பேபால்னால ஸ்கேம் நடக்குதுன்னா ஆமாம், அதுக்கு ஒரு வழிவகை இங்கே இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் வரத்துக்கு இது ஒரு இன்வெஸ்டர்ஸ் போய் ஸ்டாலின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவு ஏற்படுதுன்னு தெரியல. அதே பேபால் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு கேட்வேவாக இருக்கு. அந்த கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர் சொல்லக்கூடாது, அது ஒரு சூதாட்ட கம்பெனி. நம்ம இந்திய அரசினாலும் தமிழக அரசினால் பேன் செய்யப்பட்ட கம்பெனிக்கு இவங்க பேமெண்ட் கேட்வே பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்ல எண்ணம் கொண்டு வந்த கம்பெனியாக இருந்தால் அது மாதிரி ஒரு கம்பெனிக்கு அவங்க வந்து கேட்வே சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை பயக்குங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கலாம். ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம். இந்த ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம் உலகத்துல பல இடங்கள்ல அவங்களோட கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஆனா எல்லா நாடுகள்லையும் வெறும் சேல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதோட ப்ரொடக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே நம்மளோட இந்தியாவில் பெங்களூர் மற்றும் கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்களில் சில கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும், சில கம்பெனியை ஏன் இந்தியாவை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுதான் சில கேள்விகள் கேட்குற மாதிரி இருக்குது. அது சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் தான் மேற்கணும். ஏன் இந்த ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் அவங்களோட பிஸ்னஸ் என்ன, அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் என்ன ஆகுது, ஏன் இந்தியாவில் மட்டுமே பண்ணுறாங்க மற்ற நாடுகளில் வெறும் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதோட விளக்கங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து இன்ஃபினிக்ஸ் ஹெல்த் கேர். இந்த இன்ஃபினிக்ஸ் ஹெல்த் கேர்ல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு ஈர்க்கப்பட்டதா சொன்ன 900 கோடியில கண்டிப்பாக வரவே கூடாது. என்ன காரணம்னா, அவங்க ஜூலைலேயே மதுரையில் அவங்க இடம் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கம்பெனி கட்டுறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 900 கோடி இதில் இன்வால்வ் ஆகும்? அதுக்கு அடுத்து அப்ளைடு மெட்டீரியல்ஸ். ஆல்ரெடி அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ் ஹெல்த் கேர் சொன்ன மாதிரி தான் இவங்க ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி. ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனியில் அவங்க சிஇஓ அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு உட்காந்து இந்தியாவுக்குள்ளேயே குறைஞ்சபட்சம் சென்னையிலையோ இல்லையா அவங்களோட பெங்களூர் ஆஃபீஸில் உட்காந்து ஈஸியாக பேசி முடிச்சிருக்கலாம். இதுக்கு எதுக்கு அவங்க கிளம்பி யூஎஸ்ஏ போய் அங்கே இருக்கிற அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து பேசி இருக்கணும்னு தெரியல எனக்கு. மொத்தமாக இவங்க சொல்லியிருக்கிறது ஒரே நாளில் 900 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈர்த்திருக்காங்களாம். இந்த 900 கோடி சொல்லும் போதும் ஞாபகம் வருது, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 908 கோடின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆச்சுல, அது என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெகத் ரட்சகன் சார் வந்து ஃபைன் கட்டியிருக்காரு 908 கோடி. ஆனால் இங்கே பாருங்களேன், பாவம் அவரோட முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து மெனக்கெட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி அமெரிக்கா போய் ட்ரெட்மில்ல ஒர்க் அவுட் பண்ணி மக்களுக்கு அதெல்லாம் தெரிவித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி 900 கோடி ஒரு நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறாரு. ஆனால் இவர் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 908 கோடி ஃபைனே கட்டிட்டாரு. அதுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து ஜெகத் ரட்சகன் சார்கிட்ட சொல்லி, ஐயா இது மாதிரி 908 கோடி நீ ஃபைனே கட்டுற, ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா ஜெகத் ரட்சகன் சார் வந்து இதுதான் 908 கோடி முதல் தடவை ஃபைன் கட்டலை. இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேம்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காரு. அது இல்லாமல் அவர் வச்சிருக்க லிக்விட் ஃபேக்ட்ரி, ஹெல்த் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ரேட்டு நிறையா இருக்கு, அவ்வளோ காலேஜஸ் வச்சிருக்காங்க. அதுல டொனேஷன் ஸ்கேம் நடந்திருக்கு. இது எல்லாமே நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காரு ஜெகத் ரட்சகன் சார். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு மேற்கொண்டு எடுப்பாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். இவர் கூட இன்னொருத்தர் பேர் இருக்காருல, டிஆர்பி ராஜா சார், அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் 1000 கோடி. அவர் நினைச்சா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் விட்டுட்டு இவங்க மெனக்கெட்டு யுஎஸ்ஏல போய் வெளிநாடுகளில் போய் தான் ஈர்ப்பேன்னு கங்கனை கட்டிட்டு திரியிறாங்க. அது என்ன காரணம் தெரியல. ஒருவேளை மக்கள் சொல்ற மாதிரி யுஎஸ்ஏ போறதுக்கு வேற காரணம் கூட இருக்கலாம்.
ஆனால் அதை பற்றி பேச நாங்கள் விருப்பம் இல்லை. கடைசியாக ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். 19 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்திருக்கோம்னு சொல்கிறீங்க. அதுக்கு 1% ப்ராசஸ் நீங்கள் காட்டியிருந்தாலுமே இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிருக்கும், பல்வேறு எம்ப்ளாயீஸ் பிளேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான சிக்னிஃபிகண்ட் ப்ராசஸ் எதுவுமே தெரியல, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்கிறது தான் ஊர்ஜிதமான விஷயம். அடுத்து இந்த 19 லட்சம் கோடிங்கிற வார்த்தையெல்லாம் எங்கே நீங்கள் எடுத்தீங்க என்னன்னு தெரியல. நீங்கள் எப்போதுமே திமுக அவங்களோட தேர்தல் அறிக்கை கொடுத்து பழக்கப்பட்டதுனால அவங்க ஈஸியாக இந்த நம்பரை சொல்லிட்டாங்க, மக்கள் ஈஸியாக மறந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஆமாம், சொல்லப்போனால் மக்களும் மறக்கிறாங்க தானே. ஏன்னா சென்னை வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரையும் சென்னை வடிகால் வாய்க்காலுக்கு 96%, 90%, ஒருத்தர் 70%, ஒருத்தர் 60% சொல்லி இத்தனை விஷயங்கள் முடிஞ்சிருச்சு, இத்தனை % நிறைவேறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட ஒரிஜினல் மண்டவாளமே வெளில தெரிஞ்சிச்சு. அது மாதிரி 2030 வரையும் இது வெயிட் பண்ணும் போல. இந்த 19 லட்சம் உண்மையிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை 19 லட்சமும் போதானே என்னன்னு ஆண்டவங்க தான் தெரியும். அதோட ரொம்ப முக்கியமாக நீங்கள் வெளிநாடு போய் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதெல்லாம் நல்லது தான், நாங்கள் அதை உண்மையிலே வரவேற்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற குறு சிறு வியாபாரிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு முதல்ல தெரியுதா? கரண்ட் பில் ஆல்ரெடி ஏற்றியாச்சு, எல்லா வரிகளையும் ஏற்றியாச்சு, பஸ் கட்டணம் ஏற்றியாச்சு, பெட்ரோல் வேற ஏறிக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த பிஸ்னஸ்மேனை அவங்க அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெரியாதா? முதல்ல இங்கே இருக்கிறவங்களை முதல்ல காப்பாற்றுங்க. ஆல்ரெடி ஆற்றுல முழுகிட்டு இருக்கான், அவனை கைக்கூட்டு தூக்காம எங்கேயோ இருக்கிறவனை போய் காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேனை முதல்ல காப்பாற்றுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளிநாட்டில் போய் நிறைய பேரை ஈற்று தமிழ்நாடை நம்பர் 1 மாநிலமாக நீங்கள் மாற்றலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு 14 நாள், இப்போ ஒரு நாளைக்கே 900 கோடின்ட்டீங்க, இப்போ 14 நாள் அங்கே இருக்க போறீங்க. 14 × 900னா எப்பா எனக்கு தலை சுற்றுது. எத்தனை லட்சம் கோடி நீங்கள் சொல்ல போறீங்கன்னு நினச்சாலே எனக்கு தலை சுற்றுது. அதை மக்களும் கேட்க தான் போகிறாங்க. நீங்கள் அமெரிக்கா பயணத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடக்கும். அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நடுநிலையான பத்திரிகையால் உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு கேட்பாங்க. நீங்களும் வெற்றிகரமாக நடந்தது அப்படின்னு சொல்லுவீங்க, சிரிச்சுட்டே நீங்களும் போயிடுவீங்க. சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மக்கள் தான் ஏமாளி. நீங்க சொன்னாப்ல மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. 2026ல மாற்றம் வரக்கூடாதுன்னு நீங்க வேண்டிக்கோங்க. ஆனா மக்கள்கிட்ட ஒன்னேன்னு கேட்டுக்கிறது ஒன்னே தான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.